பேங்க்ல இன்னைக்கு ஒரு பேங்க்ல போனா சட்டம் இல்லாம பூணூல் போட்டு கூட உள்ள போய் ஏசி ரூம்ல பேசிட்டு வரதுக்கு ஒரு ஆளுங்க இருக்கிறாங்க. ஆனா நீயோ நானோ ஒரு லுங்கி கட்டின்னு நம்ம காசு எடுத்துன்னு போய் உள்ள போனா கூட லுங்கி கட்டின்னு உள்ள வரக்கூடாதுன்னு நம்ம ஆளுங்களை வச்சே வெளியே தள்ளுவாங்க. இன்னைக்கு பேங்கோட நிலைமை இவ்வளவு வருஷம் ஆகியும் மாறாம தான் இருக்கு. நம்மள ட்ரீட் பண்றது யார் அவன்? அதாவது கேட்டகரி பார்த்து தான் மேனேஜரே பேசுவார். ஒரு நிமிஷமா போலீஸ் பிடிமா பாத்துக்கிறேன் ப்ரோ, போலீஸே பிடிக்க மாட்டாங்க. கமல் வர வந்து ப்ரோ சீன்ல ஒரு செகண்டும் போலீஸ் பிடிக்குமான்னு பார்த்து பயந்த ப்ரோ. செம்மையா இருந்தது. கமல் கேமியோ பண்ணிருக்காரு. பேங்க்ல லோன் வாங்காதீங்க ப்ரோ. லோன் வாங்கினா ஒரு சீக்கிரமா குத்து முடிச்சிருங்க. கடை குத்தி அழிச்சிட்டோம். டாட் சென்டிமெண்ட் தான், ஃபாதர் சென்டிமெண்ட் தான். நல்லா இருந்துச்சு. எல்லாரும் வந்து தியேட்டர்ல வாட்ச் பண்ணலாம். கேஸ் ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காரு. மமிதாவும் சூப்பரா நடிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு பெருசா ரோல் இல்ல, பட் டாட் இஸ் ஃபாதர் சென்டிமெண்ட் தான் இங்கேயும். நல்லா இருந்துச்சு. மஸ்ட் வாட்ச். அதாவது விவசாயிங்க கடன் வாங்கிடுறாங்கல்ல, ஸோ அந்த பேங்க் இது பண்ற மாதிரி நான் ஸ்டோரியை சொல்ல விரும்பல. சூப்பரா இருக்கு. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நீங்க வந்து பாருங்க, எல்லாரும் பாருங்க. நல்லா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி டிஃப்ரெண்டா இருந்துச்சு அவங்களோட ரோல். எப்பவுமே ஒரு மாதிரி பார்த்துட்டு இப்போ டிஃப்ரெண்டா இருக்காங்க. இருக்கு ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் அந்த ஃபாதர் சென்டிமெண்ட் தான் அந்த படமே ஒரு இதுவா இருக்கு. கடன் இதெல்லாம் அந்த ஊர் மக்கள் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு அதுக்காக என்ன எல்லைக்கு வேணா போகலாம், திருடான் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பர் த்ரில்லிங், செம்ம த்ரில்லிங். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பக்கா. இந்த திருட்டு சீன், ஓப்பனிங் சீன்லாம் சூப்பராக இருந்துச்சு. தனுஷ் செம்ம படம். பார்த்துட்டேன். நல்லா இருக்கு. அதாவது படத்துல மெசேஜ்னா அதான் ஊருக்காக திருடுறான். அது வந்து அதுதான் தனுஷோட ஆக்டிங் செம்மையா நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காங்க. போன ரெண்டு படம் பார்த்துருக்காங்க அவங்களுக்கு. இந்த படம் அவங்களுக்கு சூப்பராக ஹோம்லியா சூப்பராக பண்ணியிருக்காங்க. கேஎஸ் ரவிக்குமார் வந்து சூப்பரான ஆக்டிங். ஏன்னா அவரே டேரக்டர் தான், நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப சென்டிமெண்ட்லாம் இருந்தது அவரோட சீன்லாம் வரும்போது. நம்மளுக்கு ஹார்ட் டச்சிங் ஆச்சு. நோட்டபிளா ஜிவி பிரகாஷோட பேக்ரவுண்ட் மியூசிக்கு, அப்புறம் கருணாஸோட ஆக்டிங்கு இப்பெல்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க. தனுஷ் சொல்லவே தேவையில்ல, அவரு பக்காவாக பண்ணிட்டாரு. செம்மையா பண்ணியிருக்காங்க. சூப்பராக படம் நல்லா இருக்குண்ணா. கரசாமி முதல்ல இந்த டைட்டிலுக்கே நம்ம சொல்லணும். ஏன்னா நம்ம கிட்ட ஒரு 1000 வகையில நம்ம சாமி குலசாமிங்க இருந்தாங்க. உனக்கு ஒருத்தரா இருப்பா, எனக்கு ஒருத்தர், எல்லாத்தையும் பேரை மறந்துட்டோம். நம்ம இன்னைக்கு 18ஆம் படி கருப்பே ஐயப்பன் தான். ஆனா நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு போறோம், 18ஆம் படி கருப்பை விட்டுறோம். அந்த மாதிரி கரசாமின்ற ஒரு சாமி பேரை வச்சு இந்த படத்தை நவுத்து வந்து நம்ம ரூரல் ஏரியாஸ்ல இருக்க பேங்க் ராபரி பண்ணது. இந்த தேவர் மகன் படம் வந்து வீட்டில் ஃபோன் இல்லாத டைம்ல எல்லாம் எப்படியெல்லாம் அந்த இடத்துல ஆச்சு, ஏன் இந்த லோன்லாம் கொடுக்குறாங்க, எப்படி ஒருத்தன் பார்ஷியாலிட்டி பார்க்குறான், அதெல்லாம் அழகா சொல்லியிருக்காங்க. இந்த படம் வந்து வரவேற்கத்தக்க படம். ஆனால் இதை அச்சு விடுறதுக்குன்னு சில பேர் வருவாங்க. தயவுசெய்து சொல்கிறேன், உங்களுக்கு படம் பிடிச்சதெல்லாம் பிடிச்சுன்னு சொல்லிட்டு போங்க. அவ்வளோ விஷயம் இருக்குது உள்ள. இன்னைக்கு ஈரானில் நடக்கிற பிரச்சனை இந்த படத்தில் தோடு உரிச்சு காமிச்சிருக்கு. உனக்கு என்ன டீசல் இல்லை, 2 மாசமா கஷ்டப்பட்டு நீ போயிடுவேன். பட்டு பேங்க்ல சிட்டி உலகிறவன் எதனா ஒரு இஎம்ஐ கட்டுருவான். எதனா ஒரு வேலை செஞ்சு ரேபிடோவோ ஓலாவோ ஊபரோ லொட்டோ லொசுவோ ஓட்டி கட்டுருவான். ஆனால் வெய்ய காலத்தில் நீ அங்கே டிராக்டருக்கு கொடுத்த காசுக்கு அவனுக்கு இஎம்ஐ கட்டணும்னா அவன் எப்படி கட்டுவான்? அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவன் எப்படி இஎம்ஐ கட்டுவான்? அதுக்கு ஒரு வட்டி போடு. அவன் தூங்குனா டீசலும் அங்க இல்ல. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு விவசாயி எப்படி இருப்பான்? அவனை காப்பாற்றுறது அவங்க அரசாங்கத்தோட கடமை தானே. இதையெல்லாம் நீங்க வந்து பேங்க்குக்கு சொல்லணும் அப்படின்ற விஷயத்த ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. சொல்லலைன்னா கரசாமி மாதிரி ஒருத்தன் வந்து கரை சேர்க்கறதுக்கு வருவான் மக்களை அப்படின்றதையும் காமிச்சிருக்கேன். இப்போ பேங்க் ராபரி புது கொஸ்டின். இப்போ நம்ம வந்து சிட்டில வந்து ஹெய்ஸ்ட் வந்து பார்த்துருக்கோம். மங்காத்தா படம் இருக்கு, மல்லிகை ஸ்டார் நம்ம சொல்ல ஒரு வில்லேஜ்ல ஹெய்ஸ்ட் கதை எனக்கு தெரியல. ஏன்னா இதான் முதல் கதை நினைக்கிறேன். நான் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு குறிப்பான ஒரு கிராமத்தை பேஸ் பண்ணிட்டு திருவண்ணாமலை கடலாடி பண்ணாங்கன்னா பேங்கே இல்லை. அங்க எடுத்துக்காட்டா அப்போ ஏதோ ஒரு மெசேஜ் சொல்ல மாதிரி டேரக்டர். சோ வில்லேஜ் என்ன சொல்ற அந்த மாதிரி நீங்க கதை பார்க்கணும். கண்டிப்பா நல்லா என்ன ப்ரோ சொல்ல வராங்க? இல்ல நல்லா நடிச்சிருக்காரு தனுஷா. படத்துல நல்லா சொல்லியிருந்தாங்க. நல்லா இருக்கு. அந்த பேங்க் லோன், ஃபார்மர்ஸ்க்கு லோன் கொடுத்து விவசாயிகளுக்கு என்ன ஸ்கேம் பண்றாங்க பார்க்கலாம். ஒரு நல்ல சோசியல் மெசேஜ். ஆனா எப்படி இது ஒரு சோசியல் மெசேஜோட ஒரு மாடுலேஷன்ல கொண்டு போனதால அங்கங்க கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு. பட் நல்லா இருக்கு. வாட்ஸ்அப் படம் பரவாயில்ல ப்ரோ. ஒன் டைம் வாட்சபிள் படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து தூங்கிட்டேன். ஆக்சுவலா நான் படம் ஃபுல்லாவே இல்ல. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு இன்டர்வல் முன்னாடி 15வது நிமிஷத்துல புடிச்சாரு கேரக்டர். செகண்ட் ஹாஃப் அப்படியே அடிச்சு மிரட்டி விட்டாரு. ஏன்னா திருப்பி போர்த்த வழியிலே பார்த்த மாதிரி இருக்குது.
போர்ட் வழியில பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் படம் வந்து சூப்பரா இருக்கும். ஆனா இந்த படம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் சொதப்பிட்டாரு, செகண்ட் ஹாஃப் வந்து சூப்பரா அந்த பிளேஸ் அது சரி கட்டணும். தனுஷோட ஆக்டிங் நேஷனல் அவார்ட் வின்னர் இருக்காங்க. சோ அவர் பத்தி நம்ம சொல்லவே வேணாம். செட் ஆகுறாங்க, வில்லேஜ் கேரக்டர் செட் ஆச்சு. அதான் ஒரு 10 மினிட்ஸ் வராங்க, அப்போ போறாங்க. சோ அது வரைக்கும் நல்லா இருக்கும். அது கொஞ்சம் வந்து இந்த முடிச்சு விட்டுருப்பாங்க, அவங்களே படத்தை ஃபிளாப் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த படம் ஜெயராம் ஜிவி பிரகாஷ் நல்லா சூப்பரா பண்ணிருக்காரு. ஏன்னா தனுஷ் கூட பண்ணும்போது வைப் கரெக்டா அவருக்கு செட் ஆகும். ஆடுகளமா இருக்க, பொல்லாதவனா இருக்கும், எல்லாமே பக்கமா பண்ணுவாங்க. ஏன்னா தனுஷ்க்கு வந்து அவர் ஒரு ஃபேவரட் கேரக்டர். மெசேஜ் தான் ஸ்டோரியா சொல்ற மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. டிஃப்ரெண்டா பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு. இதுலதான் இந்த மாதிரி வில்லேஜ் சைட்ல இருக்க மாதிரி பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு. ஆமா, பேங்க் ராபரி அதை வச்சுதான் கதையே இருக்கு, நல்லா இருக்கு. ஸ்லோவா தான் போகுது, ஸ்டோரி ரிலேட்டடா போனாலே ஸ்லோவா தான் போகும். நல்லா இருக்கு. நான் தனுஷ்காக தான் வந்தேன், மீதி எல்லாருக்கும் ஜென்சிலாம் இப்ப வந்து பொறுமையா உட்காந்து பாப்பாங்களா தெரியல, கொஞ்ச நேரம் பார்த்துட்டு தான் சொல்லுவாங்க தெரியல. எனக்கு பிடிச்சிருந்துச்சு அவ்வளவு. சூப்பரா இருந்துச்சு. ஜிவி மியூசிக்கும் நல்லா தான் இருந்துச்சு, நல்லா இருக்கு. என்ன படத்துல என்ன சொல்லுவாங்கன்னா த்ரில்லிங் தான் ப்ரோ. அந்த ஈஸ்ட் தான் பேங்க் அந்த கொள்ளடிக்கிறது அந்த இதெல்லாம் தான், அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கு. ஏன் கொள்ளடிக்கிறாரு பழைய டைம்ல 90s கதை தான். அந்த டைம்ல என்ன ஆச்சு, எதனால அவர் கொள்ளடிச்சாரு அப்படின்னு ஒரு இது இருக்கு. பண்றது தப்பு தான், ஆனா அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கு. படம் அந்த உட்கார வைக்குது, ஒரு 2.5 hour உட்கார வைக்குது படம். அவங்க ரோல் பெருசா ஸ்கோப் இல்ல, ஓகே தான். வருவாங்க ஒரு இடத்துல, வந்தது நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த சாங் நல்லா இருந்துச்சு, அவங்க பர்ஃபார்மன்ஸ் ஓகே தான், சூப்பரா இருந்துச்சு. ஜிவி பிரகாஷ் எல்லாம் நல்லா பண்ணிருந்தாரு. ஃபைட் சீன்ஸ்லாம் கதைக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு ப்ரோ. அந்த படத்துக்கோசம் தனுஷ் ஹீரோ அவருக்கோசம் வச்ச மாதிரி இல்லை, எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. வேற தனுஷ்க்கு அப்புறம் எனக்கு இந்த கேரக்டர் நான் கருணாஸ் கேரக்டர் எதிர்பார்க்கல. கருணாஸ் கேரக்டர் சூப்பரா இருக்கு படத்துல. அவர் வந்து ஒரு கூட பிருத்திவிராஜ் பாண்டியராஜ் அவரோட கேரக்டர் நல்லா தான் இருந்துச்சு, ஒரு சப்போர்ட்டிங் ரோலு. ஆனா கேஎஸ் ரவிக்குமார் ஆக்டிங் ரொம்ப எமோஷனல், அந்த டச் இருந்துச்சு. கருணாஸ் ஆக்டிங் சூப்பர், அந்த இதுவா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கு. ஒரு மெசேஜ் இருக்கு, ஸ்பாயிலர் வேணாம். நல்லா இருக்கு, சூப்பரா நல்லா இருக்கு, மஸ்ட் வாட்ச். ப்ரோ தனுஷ் படம் செமையா இருக்கு. அந்த போலீஸ் தனுஷ் பிடிக்கிற மாதிரி த்ரில்லிங்கா தான் இருக்கு, நல்லா தான். ஒரு வில்லேஜ் தனுஷ் வைஃபா நடிச்சிருக்காங்க, நல்லா தான் இருக்கு பக்கா. அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஜிவி இது சூப்பரா இருக்கு. அதுதான் படத்தை வந்து கதை ஒரு பக்கம் போனாலும் அதை எடுத்து கூஸ் பம்ப்ஸ் வர வைக்கிறது ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பரா இருக்கு.